ஹலோ கைஸ், நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்க இந்த டிசைன் தான் கிளைண்ட் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கேலப் டிசைன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் சுகர் பீட், அடுத்து ஒரு லைன் 4mm பீட், அகைன் சுகர் பீட் கொடுத்து 3 லைன் பார்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்கேலப் டிசைன் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இதோட ஹைட் 1/2 இன்ச்சும் வித்து 1 இன்ச்லையும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த பார்டருக்கு மேலே இந்த ஷீட்டை வச்சுட்டு அப்படியே நம்ம கர்வ் போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப ஷார்ப்பாக வேணான்றதுனால இந்த ஷீட்டில் பாதி தான் நான் கர்வ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுல் கர்வையுமே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த கர்வில் நான் 2 சுகர் பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2 பீடாவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கர்வ் கரெக்டாக வராது. இந்த கர்வோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு குட்டி லாக் போட்டுட்டு டர்ன் பண்ணுங்க, அப்போ தான் அந்த ஷார்ப் கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த கர்வ் எல்லாமே ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இதோட எட்ஜஸ் ஃபுல்லாகவே நம்ம வீட் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். சென்டரில் மட்டும் கோல்டன் கலர் வீட் பீட் கொடுத்துட்டு அதை சுற்றி ஒயிட் வீட் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். வீட் பீட் நான் 4mm சைஸில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும். அந்த கர்வோட எட்ஜில் ஃபர்ஸ்ட் ஒரு வீட் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட்டில் 2 பீட், லெஃப்டில் 2 பீட், சென்டரில் ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா கர்வோட எட்ஜ்லேயுமே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கர்வோட மிட் பாயிண்ட்லையும் ஒரு 4mm ஒரு சுகர் பீட் யூஸ் பண்ணி புட்டா மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ அந்த கர்வோட பாட்டமில் இருக்க குட்டி குட்டி கேப் ஃபுல்லாகவே நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபிட்டிங் ஸ்டோன் எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட பார்டர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா 4mm பீட் யூஸ் பண்ணி பூட்டாஸ் போட்டிருக்கேன். அவ்வளோதான், இதோட ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லீவில் வர சேம் டிசைன் தான் பேக் நெக்லையும் வரும்.